ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சரியா? இந்த வீடியோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸில் பார்ட் 2 வீடியோ. இதுக்கான பார்ட் 1 வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இந்த சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்கும், சரியா? உங்களுக்கும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 மணி நேரம் கழித்து அவர் மலை உச்சியை அடைந்தார். ஏற்கனவே அங்கிருந்தவர்கள் ஜானை கைத்தட்டி வரவேற்றனர். 2 மணி நேரம் கழித்து ஜான் மலை உச்சியை சென்றடைஞ்சிட்டாரு. ஏற்கனவே அங்கே இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க? ஜானை கைத்தட்டி வரவேற்கிறாங்க. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? 2 hours later. 2 hours later அப்படின்னா என்னது? 2 மணி நேரம் கழித்து. ஹீ ரீச்டு. யார் ரீச் பண்ணா? ஹீங்கிறது இங்கே ஜான். ரீச்டுனா சென்றடைந்தார். எங்கே? த டாப் ஆஃப் த ஹில். த டாப் ஆஃப் த ஹில். டாப் ஆஃப் த ஹில்னா மலையோட உச்சிக்கு சென்றடைஞ்சிட்டாரு. People who were already there. People who were already there. அங்கிருந்த மக்கள். ஓகேவா? ஏற்கனவே அங்கிருந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? வெல்கம் பண்ணுறாங்க. யாரை? ஜானை. வெல்கம்னா வரவேற்கிறாங்க. யாரை? ஜானை. எப்படி வரவேற்கிறாங்க? வித் த ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். வித் த ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அப்படின்னு என்னது? கை தட்டி வரவேற்கிறாங்க, சரியா? அடுத்த சென்டென்ஸ். ஜான் சிகரத்தை ஏறியதில் மகிழ்ச்சி அடைந்தார். மேலிருந்து இயற்கையின் அழகிய காட்சிகளை அவரால் பார்க்க முடிந்தது. அதாவது என்னென்னா, ஜான் அந்த சிகரத்தை ஏறினதுனால ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாராம். அது மட்டும் இல்லாமல் அந்த இயற்கையோட அழகிய காட்சிகளை அங்கேருந்து அவரால் பார்க்க முடிஞ்சிச்சு, சரியா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? John was happy. John was happy. ஜான் சந்தோஷமாக இருக்காராம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, having climbed the peak. having climbed the peak. அந்த மலை ஏறினதுனால ஜான் ஹாப்பியாக இருக்காரு. he could see. யார் பார்க்குறாங்க? ஜான் பார்க்குறாரு. என்னத்தை பார்க்குறாரு? the beautiful views of nature. the beautiful views of nature. நேச்சரோட பியூட்டிஃபுல் வியூவை பார்க்குறாராம் ஜான். எங்கேருந்து? ஃப்ரம் த டாப். மலையோட உச்சியிலேருந்து பார்க்குறாரு. மக்களுடன் உரையாடலை தொடங்கி அவர்களிடம் கேட்டார். இந்த சிகரத்தை ஏறும்போது அது அவ்வளவு கடினமாக இல்லை என்று உணர்ந்தேன். பிறகு ஏன் இங்கு ஒரு சிலரே இருக்கிறார்கள்? சரியா? மக்களுடன் அதாவது அங்கிருந்த மக்களுடன் ஜான் பேச ஆரம்பித்தார். அங்கிருந்தவங்கள ஒரு விஷயம் கேட்டார். என்ன அப்படின்னா, இந்த மலையை ஏறும்போது நான் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணேன். இது அந்த அளவுக்கு ஒன்றும் கடினம் இல்லையே, இருந்தாலும் ஏன் இங்கே கொஞ்சம் பேர் தான் மலை ஏறியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He started a conversation with people. யார் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பித்தது? ஜான். யாரோட? அங்கே இருந்த பீப்புளோட, சரியா? அண்ட் ஆஸ்க்டு தம். அங்கே ஒரு கேள்வியும் கேட்குறாரு. அண்ட் ஆஸ்க்டு தம். தெம்னா யார்? அந்த பீப்புளை பார்த்து கேட்குறாரு. வைல் கிளைம்பிங் திஸ் பீக். நான் இந்த மலை ஏறும்போது ஐ ஃபெல்ட் இட். இட் வாஸ் நாட் ஸோ டிஃபிகல்ட். அதாவது நான் கண்டுபிடிச்ச விஷயம், நான் ஃபீல் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மலை ஏறுவதற்கு அந்த அளவுக்கு ஒன்றும் கடினம் இல்லையே. தென் ஒய். பிறகு ஏன்? தென் ஒய் அப்படின்னா பிறகு ஏன்? ஒன்லி a handful of people here. handful of peopleனா என்ன? கொஞ்சம் பேர் மட்டும்தான் இங்கே ஏற முடியுது. ஏன் அப்படின்னு கேட்குறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு. கீழே உள்ள சிகரத்தை மக்கள் ஏற முடிந்தால் கொஞ்சம் முயற்சி செய்தால் எங்கேயும் ஏறலாம்.
கீழே இருக்கக்கூடிய மலையோட சிகரத்தை அவங்களால ஏற முடியுது அப்படின்னா அங்கே இருக்கவங்க கொஞ்சம் முயற்சி செஞ்சாங்கன்னா இந்த மலையும் ஏற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? அங்கே இருந்த பீப்புள் சொல்கிறாங்க. ஓகே, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இஃப் பீப்புள் குட் கிளைம் த பிலோ பீக். இஃப் பீப்புள்னா யார்? அந்த அந்த இஃப் பீப்புள் குட் கிளைம் த பிலோ பீக், அதாவது என்னென்னா கீழே உள்ள மலை, பிலோனா கீழே, பீக்னாலும் மலை தான். கீழே உள்ள மலையில் குட் கிளைம் அவங்களால ஏற முடிஞ்சிச்சுன்னா அங்கே இருக்க மக்கள் கீழே உள்ள மலையில் ஏற முடிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க கொஞ்சம் தே கேன் கிளைம் ஹியர் ஆல்சோ, அவங்களால இந்த மலையும் ஏற முடியும். இஃப் தே புட் இன் சம் எஃபோர்ட், கொஞ்சம் முயற்சி போட்டாங்கன்னா அங்கே இருந்த மக்கள், கீழே உள்ள மலையில் உள்ள மக்களால் அந்த சிறிய மலையை ஏற முடியுது அப்படின்னா கொஞ்சம் முயற்சி செஞ்சாங்கன்னா நாம் இருக்க இந்த மலையும் அவங்களால ஏற முடியும். இஃப் தே புட் இன் சம் எஃபோர்ட், கொஞ்சம் எஃபோர்ட் போட்டாங்கன்னா இதுவும் ஏற முடியும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் பதிலளிக்கிறாராம். கூட்டத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் தாங்கள் எளிதாக கண்டறிவதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். தங்களுக்கு இன்னும் அதிகமாக சாதிக்க முடியும் என்று அவர்கள் நினைக்கவே மாட்டார்கள். அதாவது என்னென்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், இந்த மலை ஏறத்துல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இருக்காங்க இல்லையா, அதில் ஒருத்தர் பதில் சொல்கிறாராம். இந்த கூட்டத்தில் உள்ள, கூட்டம்னா க்ரௌடு, இந்த க்ரௌடில் உள்ள பெரும்பாலான மக்கள், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது தங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயத்தை வச்சு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிடுறாங்க. தங்களுக்கு இதை விட இன்னும் அதிகமாகவே சாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க திங்க் பண்ணுறதே இல்லையா. சரியா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறான்? எ வெட்டிரன் கிளைம்பர், அதாவது வெட்டிரன்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ்டு கிளைம்பர்னா மலை ஏறுபவர். சரியா? அவர் ரிப்ளை பண்ணுறாரு, ஒரு பர்சன் மட்டும் ரிப்ளை பண்ணுறாரு இவர் கேட்ட கேள்விக்கு. சரியா? மோஸ்ட் பீப்புள் இன் த க்ரௌட், மோஸ்ட் பீப்புள்னா பெரும்பாலான மக்கள், இன் த க்ரௌட் ரைட் தேர், பெரும்பாலான மக்கள், இப்போ இருக்கக்கூடிய இந்த க்ரௌடில் உள்ள பெரும்பாலான மக்கள் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்களாம். ஆர் ஹாப்பி, எதுக்காக சந்தோஷமாக இருக்காங்களாம்? வித் வாட் தே ஃபைண்ட் ஈஸி, எது அவங்களால எளிதாக முடியுதோ அதை வச்சே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களாம். தே நெவர் திங்க், அவங்க திங்க் பண்ணவே மாட்டாங்களாம். என்னத்தை? தட் என்ன அப்படின்னா, தே ஹாவ் த பொட்டன்ஷியல் டு அச்சீவ் மோர், இதை விட இன்னும் நிறைய சாதிக்க முடியும் அப்படிங்கிறத திங்க் பண்ணவே மாட்டாங்களாம். ஓகே, அங்கு மகிழ்ச்சியாக இல்லாதவர்கள் கூட எந்த ஆபத்தும் எடுக்க விரும்பவில்லை. கொஞ்சம் பேர் ஈஸியாக கிடைக்கிறத வச்சு சந்தோஷமாக இருந்துடுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஈஸியாகவே கிடைச்சாலும் இருந்தாலும் அவங்களுக்கு அதில் சந்தோஷமே இல்லை. இருந்தாலும் அவங்க அடுத்து எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்கிறதுக்கும் விரும்பலை. சரி, அவங்களால முடியும், இருந்தாலும் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு விரும்பலை. நாம் ரிஸ்க் எடுத்தால் அவர்களிடம் ஏற்கனவே இருப்பதை இழந்து விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். அதாவது என்னென்னா, நம்ம ரிஸ்க் எடுத்தோம்னா ஆல்ரெடி நம்ம இருக்கிறதையும் இழந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஈவன் பீப்புள் ஹூ ஆர் நாட் ஹாப்பி, அங்கே சந்தோஷமாக இல்லாத கொஞ்சம் பேரும் தேர், அதாவது ஹாப்பி தேர், டு நாட் வாண்ட் டு டேக் எனி ரிஸ்க், அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்புறது இல்லையா. தே திங்க், அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இஃப் வி டேக் ரிஸ்க், நாங்கள் ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா தே வில் லூஸ், அவங்க என்ன பண்ணுவாங்களா, தே வில் லூஸ் வாட் தே ஆல்ரெடி ஹேவ், நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கதையும் இழந்துருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்களாம். நிறைய பீப்புள் ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயத்தை வச்சு சந்தோஷப்படுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் ஈஸியாக கிடச்சிருந்தாலும் அதை வச்சு சந்தோஷம் அடையலை. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நினச்சாங்கன்னா அவங்களால ஹாப்பியாக இருக்க முடியும். இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து வேறு மலைகள் ஏறணும், இன்னும் கொஞ்சம் பெரிய மலைகள் ஏறினா அவங்களால சந்தோஷம் அடைய முடியும். ஆனாலும் அவங்க ரிஸ்க் எடுக்க விரும்பலையா. இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த சந்தோஷமே போதுமானதுன்ட்டு அமைதியாக இருக்காங்களாம். ஓகே, ஆனால் ஒரு புதிய உச்சத்தை அடைய நாம் நமது முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதாவது நம்ம
புதுசாக ஏதாவது ஒரு பீக்கோ இல்லை ஒரு மலையை ஏறணும், இதை விட கொஞ்சம் பெரிய மலை ஏறணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக முயற்சி செஞ்சு தான் ஆகணும். ஓகேவா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பட் டு ரீச், பட் ஆனால், டு ரீச் ஆனால், பட்னா என்னது? ஆனால் டு ரீச் அ நியூ பீக், ஒரு புதியதாக ஒரு மலையில் சென்றடையணும், புதியதான ஒரு மலையில் ஏறணும் அப்படின்னா we need to put in our effort. அதற்கு நம்ம முயற்சி செய்யணும், அதற்கு நாம் எஃபோர்ட் போடணும். சரியா? அவர்களில் பலர் எந்த தைரியத்தையும் காட்டவில்லை, மேலும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் கூட்டத்தின் ஒரு பகுதியாகவே இருக்கிறார்கள். அதாவது என்னென்னா, அங்கே உள்ள பல பேருக்கு தைரியம் இருந்தும் அதை வெளிப்படுத்துறதே இல்லை. கூட்டத்தில் ஒரு பார்ட்டாகவே அவங்களும் இருந்துடுறாங்க. இது எப்படி சொல்லலாம்? மெனி ஆஃப் தம்னா அங்கே உள்ள நிறைய பேர் டு நாட் ஷோ எனி கரேஜ்னால் தைரியம், அவங்களோட தைரியத்தை காட்டவே மாட்டாங்க. அண்ட் தே ரிமைன் பார்ட் ஆஃப் த க்ரௌடு, அவங்க க்ரௌடில் ஒரு பகுதியாகவே இருந்துடுவாங்க தன்னோட வாழ்நாள் முழுக்க. மேலும் சில தைரியமான நபர்களை பற்றி தொடர்ந்து புகார் செய்து அவர்களை அதிர்ஷ்டசாலி என்று அழைக்கவும். அவங்க அது மட்டும் இல்லாமல் தைரியமாக உள்ள நபர்களையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே அவங்க ரீச் ஆகிட்டாலும் ஏதாவது கம்ப்ளைண்ட், இதெல்லாம் உன்னால் முடியாதுடா அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. மேலும் அப்படி அவங்க ஏதாவது ரீச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒரு லக்கிடா, அதுவும் லக்கில் நீ அதில் ரீச் பண்ணியிருப்படா அந்த பீக்கை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதை எப்படி சொல்லலாம்? அண்ட் கீப் கம்ப்ளைனிங், அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் நம்மளால் ஏற முடியாது. அண்ட் கீப் கம்ப்ளைனிங், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அபவுட் த ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கரேஜியஸ் பீப்புள் அண்ட் கால் தம் லக்கி. கொஞ்சம் பேர் தான் கொஞ்சம் தைரியமாக இருக்காங்க, அவங்களும் இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களால் முடியாதுடா, அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே ஏதாவது நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு லக்கு, நீ போய் ஏறிட்ட அப்படின்னு சொல்ல முடியல. அந்த மாதிரி தான் இந்த சென்டென்ஸில் சொல்லியிருக்காங்க. அண்ட் கால் தம் லக்கி. ஓகே, அடுத்தது என்னென்னா, இதை கேட்ட ஜான் நம் வாழ்வில் தைரியத்தின் முக்கியத்துவத்தை விளக்கியதற்காக அந்த வீரருக்கு நன்றி தெரிவித்தார். இந்த ஆன்சரை கேட்ட அந்த ஜான் என்ன பண்ணுறாரு, தன்னோட வாழ்க்கையில் தைரியம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு அந்த வீரர் தனக்கு விளக்கி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்தாராம். எப்படி அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பாருங்கள். ஹியரிங் திஸ், அதாவது அந்த வீரர் சொன்னதை கேட்டுட்டு ஜான் டேங்க்டு த வெட்டிரன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு வாய்ந்த அந்த பர்சனுக்கு ஜான் டேங்க்டு த வெட்டிரியன் எதுக்காக தேங்க்யூ சொல்கிறாரு? ஃபார் எக்ஸ்பிளைனிங் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கரேஜ் இன் அவர் லைஃப். நம்ம வாழ்க்கையில் இந்த கரேஜ் அப்படின்றது என்னது, இந்த தைரியத்தோட முக்கியத்துவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கு ஜான் நன்றி தெரிவிக்கிறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கதையின் கருத்துனா, இப்போ நம்ம இந்த சென்டென்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்தோம் இல்லையா, இந்த சென்டென்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது என்ன இதுலேருந்து நமக்கு சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்மள பல பேர் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வர மாட்டோம் இல்லையா. ஆனால் பெரிய ஒன்று அடையணும், பெருசாக ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா நமக்கு முயற்சியும் தைரியமும் கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? மோரல் ஆஃப் த ஸ்டோரி. அதாவது என்னது? மாரல் ஆஃப் த ஸ்டோரி, கதையின் கருத்து என்ன அப்படின்னா, இன் அவர் லைஃப்னா நம்மளோட வாழ்க்கையில் மெனி ஆஃப் அஸ், நிறைய பேர் ஸ்டே இன் அவர் கம்ஃபர்ட் ஜோன்னா தான் இருக்கிற நிலையை விட்டு வெளியே வராமல் இருக்கிறது. ஓகேவா? மெனி ஆஃப் அஸ் ஸ்டே இன் அவர் கம்ஃபர்ட் ஜோன். ஸோ வெளியே வராமல் இருக்கிறது, தன்னுடைய நிலையிலிருந்து வெளியே வராமல் இருக்கிறது. பட் டு அச்சீவ் சம்திங் பிக், நம்ம பெருசாக ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா வி நீட் எஃபோர்ட் அண்ட் கரேஜ். வி நீட் எஃபோர்ட், கொஞ்சம் முயற்சியும் கொஞ்சம் தைரியமும் இருந்தால் போதும், இன்னும் நிறைய விஷயங்களை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு
இந்த ஸ்டோரியில் சொல்லி முடிச்சிருக்காங்கப்பா. இப்போ இதுவரையும் நம்ம பார்த்தா ஒரு 20 சென்டென்ஸ், ஒரு 10 சென்டென்ஸ் பார்ட் 1 வீடியோவில் இருக்குது. அதற்கான தொடர்ச்சி தான் இந்த 10 சென்டென்ஸ், இந்த வீடியோவோட தொடர்ச்சி. இதை முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்டோரி வடிவமாக இருக்கும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சீரியஸ் கொண்டு வரலாமா அப்படின்ட்டு ஒரு உங்களுடைய சஜஷன் கொடுத்தா நான் வீடியோ மேக் பண்ண எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு 10 20 வாக்கியங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் டாட்டா, பாய் பாய்.